நண்பர்களே, நான் மலேசியாவில் பழைய கடையில் ஃபஸ்ட்டு 2 வருஷம் வேலை செஞ்சேன்ல, உங்களில் சில பேருக்கு தெரியும். அந்த கடையில் நான் வேலை செய்யும்போது எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். அதாவது 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னா எங்கேயும் போக முடியாது, அங்கேயே தான் இருந்தாகணும். ஓகே, அப்படி இருந்துட்டு இங்கே வந்து பார்க்கும்போது இது ஒரு சின்ன கடை. இதில் வந்து ஆட்கள் குறைவு. இது ரூம் சாவி உள்பக்கமாக பூட்டு இருக்கும், திறக்கிறது கஷ்டம். காலையிலே அப்படி தான், நைட்டும் அப்படி தான். அந்த காயிலே இப்போது நான் இங்கேருந்து வெளியாகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப புதுசாக ஒரு இடத்துக்கு போகணும். அங்கேருந்து வெளியாகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப புதுசாக ஒரு இடத்துக்கு போகணும். நம்மளுக்குன்னு யாருமே இல்லை இந்த மலேசியாவில். சொல்லப்போனால் நாம் ஒரு தனி ஒருவன். நமக்குன்னு யாருமே இல்லை. நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் யாரும் வரப்போகிறதில்ல. நம்மளே தான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கணும், நம்மளே தான் எல்லாத்தையும் சந்திக்கணும், நம்மளே தான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கணும். உடம்பு சரியில்லை, அதாவது பிரச்சனை எது வந்தாலும் நம்மளே தான் பார்த்துக்கணும். நமக்குன்னு யாருமே வரமாட்டாங்க. நம்மளுக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. யாருக்கிட்டையும் எதுவும் ஷேர் பண்ணிக்க முடியாது. நம்ம ஒரே ஆளாக தான் அதுலேருந்து வெளியே வரணும். ஏதோ இந்த யூடியூப் சேனல் இருக்கிறதுனால அதில் அப்படி கொஞ்சம் பேசுகிறேன், அவ்வளோதான். எனக்குன்னு சில பேர் இருந்தாங்க மலேசியாவில். அவங்கெல்லாம் நம்ம மேலே பாசமாக இல்லை, அதாவது நம்மளை கேர் பண்ணலை, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கல. எல்லாருமே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, சுயநலமாக இருக்கிறாங்க. பழைய கடையில் உள்ளவங்கள்ட்டையும் நான் பேச முடியாது. பார்ப்போங்க, யாரை நம்பி வந்தோம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, யாருமே இல்லாத மாதிரி. டெய்லி வேலைக்கு போகணும், டெய்லி ரூமுக்கு வரணும், யாருமே இல்லை நம்மளுக்கு அப்படின்னும்போது ஒரு மாதிரியாக கொஞ்சம் வெற்றிடமாக இருக்குது லைஃபே. இதை வந்து வீடியோ ஆன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். உயரமான பில்டிங்ஸ் என்னமோ மாதிரி இருக்குது. இப்போ ரெஸ்ட்டுக்கு வந்திருக்கேன். மணி இப்போது 11:20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன். நைட்டு போயும் எப்படியும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், 3/4 மணி நேரம் அது போல். ஏன்னா கடையை நம்ம பொறுப்பில் தானே போய்கிட்டு இருக்கு. நேரம் பார்த்தா ஆகுமா? உங்களுக்கு ஒரு ஹிந்திரிமா கடை பிக்கப் ஆகிடுச்சுங்க, நல்லா பிக்கப் ஆகிடுச்சு. 3 நாள் ஆகுது, நல்லா பிக்கப் ஆகி நல்லா போயிட்டுருக்கு வியாபாரம். நம்பினவங்கள நம்ம கைவிட மாட்டோம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கடையை முன்னேற்றுவோம். இந்த கஷ்ட காலத்துலேயும் ஓனர் நல்ல சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம நன்றியை திருப்பி செலுத்தணும்ல. அவங்க நம்பினாங்க, அதுக்குண்டான நம்ம மேலே வச்சுக்க நம்பிக்கைக்கு அவங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட்டுக்கு கொடுக்கணும்ல. நம்ம கொடுப்போம். இப்போ ரெஸ்ட் எடுப்போமா? அவ்வளோதான். மணி 3 ஆச்சு. 2வது அரை ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வேலைக்கு போகணும். அடுத்து 10:30 மணி ஆகலாம், 11 மணி ஆகலாம். ஆனால் 10 மணி வரைக்கும் டியூட்டி டைம். அதுக்கு மேலே எவ்வளோ நேரம் வேணாலும் ஆகலாம். வேலைக்கு போமா நண்பர்களே? மணி 11:15. இன்றைக்கி 1.25 மணி நேரம் வேலை எக்ஸ்ட்ரா. சாப்பிடல சரியாக, எனக்கு சில டென்ஷன்ஸ். ஸோ சரியாக சாப்பிடலை. நமக்குன்னு இந்த மலேசியாவில் யாருமே இல்லைங்க. ஓகே, சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்தானுங்க, அவங்களும் ஆகலை. எல்லாம் மண்டவலிங்களாக இருக்காங்க. நம்ம கேரக்டருக்கு செட் ஆகாது. நம்ம வந்துட்டு எப்படின்னா, நம்ம வந்துட்டு பயங்கரமாக கோவம் வந்துடும். கோவம் வந்துச்சுன்னா அது எப்படி சொல்கிறதுனா, அப்புறம் நான் எதுக்கும் அது எப்படி சொல்கிறது, வேறு மாதிரி மண்டை வெறி பிடிச்சது பைத்தியமாயிடுவாங்க. நான் அது தெரிய மாட்டேங்குதுங்க மற்றவங்களுக்கு. நம்மளே வில்லனாக்குறதுலேயே இருக்காங்க. உங்களுக்கு அது மாதிரி தேவையே இல்லை. நாம்
மலேசியாவில் அனாதை ஆகிட்டோங்க. ஓகே, யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லைன்னாலும் நான் என் மனசாட்சிக்கு நேர்மையாக இருக்கேன். என் குடும்பம் என் கூட இருக்குது, கடவுள் என் கூட இருக்கிறாரு, பார்த்துக்கலாம். ஓகே, இந்த நாள் எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளாக நான் கடந்துட்டேன். எந்த மாதிரி இருக்குன்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்கங்களுக்கு அடிமையிடாதீங்க. தொடர்ந்து பாருங்கள் வீடியோஸ். மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு வீடியோவில். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வெறும் வீடியோ இல்லை, என் வாழ்க்கை. ஓகே, பி சேஃப், பார்த்து பத்திரமா இருங்க.